ராஜசூய யாகம் இப்பொழுது தர்மனால் மிகச் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டது. ராஜசூய யாகத்திற்கு வந்தவர்கள் அத்துணை பேரும் அவனிடம் விடைபெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். அதைப்போல வியாசரும் விடைபெறுவதற்காக வருகிறார். தர்மன் அவருடைய கால்களிலே விழுந்து வணங்கி, நீங்கள் வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்று தர்மன் சொல்கிறார். வியாசர் சொன்னார், உன்னை போல உயர்ந்த ஒரு அரசன் இந்த உலகத்தில் இல்லை என்று பெயரெடுத்து விட்டாய். பாண்டுவினுடைய குலப்பெருமையை நீ காப்பாற்றி விட்டாய். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று வியாசர் சொன்னார். அப்போ தர்மன் சொன்னார், ராஜசூய யாகம் நடத்தியதிலே எனக்கு மிகவும் பெருமை, மிகவும் மகிழ்ச்சி. ஆனால் அந்த யாகத்திற்கு முன்னதாக சிசுபாலன் மாண்டு போனதை நினைக்கின்ற பொழுது வருத்தமாக இருக்கிறது. ஒரு யாகசாலை அருகிலே ஒருவன் அழிந்துபட்டு கிடக்கிறான் என்பதை பார்க்கின்ற பொழுது மனம் அப்படியே பதபதைத்து போனது. மேற்கொண்டு இதை போல துர்சம்பவங்கள் நிகழாமல் நீங்கள்தான் என்னை காக்க வேண்டும் என்று தர்மன் வியாசரிடம் சொல்கிறார். அப்போ வியாசர் தர்மனிடம் சொன்னார், தர்மா, நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை யாராலையும் இந்த உலகத்தில் தடுக்க முடியாது. விதி அதனுடைய பாதையிலே தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும், இடையூறு இல்லாமல். அதை போல உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்ச காலம் விதி விளையாடும். யார் சொல்கிறா? வியாசர் சொல்கிறார் தர்மனிடம். இன்னும் 13 ஆண்டுகள் உங்களுக்கு போதாத காலம். இந்த 13 ஆண்டுகள் மிக எச்சரிக்கையாக நீ ஆட்சி செய்யணும், மிக கவனமாக நீ ஆட்சி செய்யணும். உன்னையும் அறியாமல் சில தவறுகள் விதிவசத்தால் நடந்துவிடும். அதனால் ஒரு அடி எடுத்து வைக்கின்ற பொழுது, ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது ஒன்றுக்கு பலமுறை நீ யோசிக்கணும். ஏன்னா இந்த 13 ஆண்டுகள் உங்களுக்கு போதாத காலம். அப்போ தர்மன் கேட்டார், 13 ஆண்டுகளோடு அந்த போதாத காலம் நிறைவு பெற்று விடுமா? இல்லை, 13 ஆண்டுகள் முடிந்த பிறகு யுத்தம் வரும். யுத்தம் வந்தால் குலம் அழியும். இந்த யுத்தத்திற்கு ஏதோ ஒரு வகையில் நீயும் ஒரு காரணகர்த்தாவாக இருந்து விடுவாய். அதனால் நீ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு தர்மனை வாழ்த்தி விட்டு புறப்படுகிறார். வியாசர் சென்ற பிறகு தர்மனுக்கு மனசே சரியில்லை. உன்னால் ஒரு யுத்தம் வரும், அந்த யுத்தத்திற்கு ஏதோ ஒரு வகையில் நீ காரணமாக இருப்பாயின்னு என்ன சொல்லிட்டு போயிட்டார் வியாசர். அப்போ யுத்தம் வந்தால் குலம் அழிந்து போகும். இந்த குலம் அழிவதற்கு நான் காரணமாக இருப்பதா அப்படின்னு சகோதரர்களிடம் புலம்பிக் கொண்டிருந்தான் தர்மன். இது ஒரு புறம் இருக்க, அஸ்தினாபுரத்திலே கோபத்தினுடைய உச்சத்திலே இருக்கிறான் துரியோதனன். இந்திரபிரஸ்தத்திற்கு வந்துவிட்டு சென்ற பிறகு துரியோதனுடைய மனம் முழுவதும் பொறாமையும் கோபம் தான். இந்த ராஜசூய யாகம் நடந்த காட்சியை பார்த்தான், தர்மனுக்கு இருந்த மரியாதையை பார்த்தான், அவனால் பொறுக்க முடியல. அண்டை தேசத்து மன்னர்கள் எல்லாம் கப்பம் கட்ட தயாராகி விட்டார்கள். அது மட்டுமல்ல, தர்மனோடு நெருங்கிய நட்பு பாராட்டுகிறார்கள். இதை துரியோதனனால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. 1,00,000 பேருக்கு மேலே மிக அருமையான விருந்தை வழங்கினான். யாரு? தர்மன். அதையும் இந்த துரியோதனனால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. முனிவர்கள் எல்லாம் வந்து அவனை பாராட்டினார்கள். நகர மாந்தர்கள் எல்லாம் வந்து துரியோதனனை வாழ்த்தினார்கள். இவனால் அந்த பொறாமையிலிருந்து மீளவே முடியல. இந்த பொறாமையும் கோபமும் எவங்கிட்ட இருக்கோ அவனையே அது ரெண்டும் அழிச்சிடும். பொறாமை ஒருவன் கொண்டான் என்று சொன்னால் அந்த பொறாமையால் தான் அழிவான். கோபம் அவனையே அழித்து விடும், தன்னையே கொல்லும் சினம் என்று சொன்னார்களே. கோபம் இருந்ததுன்னு வைங்க, அந்த கோபமே அவனை அழிச்சிடும். யார் கோபம் கொண்டானோ அவனையே அந்த கோபம் என்ன செஞ்சிடும், அழித்து விடும். அப்படி கோப கனலில் இருந்தான், பொறாமையினுடைய உச்சத்தில்.
பொறாமையினுடைய உச்சத்தில் இருந்த துரியோதனனை இப்போ சகுனி தேற்றினா. ஏன்பா நீ கவலைப்படுற, உனக்கு என்ன குறை? இந்த இந்திரபிரஸ்தத்துக்கு என்னைக்கு நீ போயிட்டு வந்தியோ அன்னையிலிருந்து உன் முகம் வாட்டமாக தான் இருக்கிறது. உன்னிடம் ஏதோ ஒரு கலக்கம் இருக்கிறது. என்ன கலக்கம்? ஏன் பயப்படுகிறாய்? எதற்காக கவலையாக இருக்கிறாய் என்று சகுனி கேட்டா துரியோதனிடம். துரியோதனன் சொன்னா, இந்த ராஜசூய யாகம் எவ்வளவு பெருமையாக நடத்தினான் இந்த தர்மன். இந்திரன் அமர்ந்து ஆட்சி செய்வதைப் போல மிக பெருமையாக ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறான். எல்லோரும் அவனை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய தகுதி அவனுக்கு இருக்கிறதா? எப்படி பொறாம பாருங்க. அதுக்குரிய தகுதி அவனுக்கு இருக்கிறதா? எவ்வளவு ஒரு கொடூரமான காட்சியை பார்க்கக்கூடிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டு விட்டது. அவன் அரியாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறது இவனுடைய கண்களுக்கு கொடுமையாக தெரிகிறதா? கொஞ்ச நெஞ்சமில்லை. அவனுடைய பெருமை என்ன, அவனுடைய பராக்கிரமம் என்ன, எல்லோருடைய வரவேற்பு என்ன, என்னால் எதையுமே ஜீரணிக்க இயலவில்லை என்று மிகவும் கோபமாக சகுனிகிட்ட பேசினான். அப்போ சகுனி சொன்னால், உனக்கு என்னப்பா குறை இருக்குது? உன்னை மிஞ்சுறதுக்கு இந்த உலகத்தில் யார் இருக்கா? உன்னை போல ஒரு வீரன் உண்டா? உன்னை போல ஒரு அழகன் உண்டா? ஏன் இந்த அஸ்தினாபுரத்தில் இல்லாதது என்ன பெருசாக இந்திரபிரஸ்தத்தில் இருந்ததுன்னு நீ நினைக்கிற? உன்னுடைய பராக்கிரமத்தின் முன்னால் யாராலும் நிற்க இயலாது அப்படின்னா. உடனே சொன்னா, இல்லை இல்லை, அங்கே குபேரனை போல ஆட்சி செய்கிறார்கள். இவ்வளோ குறுகின காலத்தில் குபேரனை போல ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு செல்வச் செழிப்பு அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்டார். சகுனி சொன்னா, எல்லாம் உன் தகப்பனார் போட்ட பிச்சை. என் தம்பியினுடைய நாட்டை நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு கொடுத்ததுனால 1 10 10 100 இன்னைக்கு அது குபேர ஆட்சி போல உன் கண்ணுக்கு தெரிகிறது. உன் தந்தையார் போட்ட பிச்சை தானே தவிர நீ அப்படி கிடையாதுப்பா. அவர்கள் வெறும் 5 பேர் தான். உனக்கு எத்தனை பேர் உன்னை சுற்றி இருக்கிறார்கள்? உன்னுடைய சொந்தங்கள் எத்தனை பேர்? உன்னுடைய பந்தங்கள் எத்தனை பேர்? நீ கூப்பிட்டா உனக்கு வேலை செய்ய எத்தனை பேர் காத்திருக்கிறார்கள்? உன் பேச்சை மீறுவதற்கு இங்கே யாராவது இருக்கிறார்களா? எல்லாரும் உனக்கு மிகவும் சேவகம் செய்யக்கூடிய மனநிலையிலே தானே இருக்கிறார்கள். பராக்கிரமம் பொருந்திய பீஷ்மர் ஓம் பக்கம்தான் இருக்கிறாரு, துரோணர் ஓம் பக்கம்தான் இருக்கிறாரு, அஸ்வத்தாமன் ஓம் பக்கம்தான் இருக்கிறான், இந்த கர்ணன் ஓம் பக்கம்தான் இருக்கேன். ஏன் உன் மாமன் சகுனி நான் ஓம் பக்கம்தான் இருக்கேன். நீயே எங்கேயோ இருக்கிற பாண்டவர்களை மனசில் நினச்சி வீணாக மனசை குழப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சகுனி கேட்டான். கர்ணன் எழுந்து சொன்னான், என் நண்பனுடைய கவலையை தீர்க்கணும். என் நண்பன் கவலைப்படுறான், அவன் கவலையை தீர்க்கணும். உடனடியாக யுத்தம் செய்து இந்த பாண்டவர்களை அழிக்கணும் அப்படின்னு கர்ணன் சொன்னான். சகுனி சொன்னார், கர்ணா இங்கே வா, நீ நினைக்கிற மாதிரி அது பெரிய சுலபமான காரியம் இல்லை. பீமனுடைய பலத்தின் முன்னால் இன்னொருத்தன் நிற்க முடியுமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். அர்ஜுனனுடைய வில் ஆற்றலுக்கு முன்னாடி இன்னொருத்தனால நிற்க முடியுமான்னு யோசிக்கணும். தன்னுடைய வலிமையை நாம் வெளியே சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. மாற்றானுடைய வலிமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆயத்தமாகணும். இல்லைன்னா நாம் தோல்வியை தழுவ வேண்டிய நிலை வந்துடும். அதனால் இப்படியெல்லாம் நாம் முடிவு செய்யக்கூடாது. வேறு மாதிரி சில காரியங்களை செய்யணும். என்ன செய்யணும்னு உடனே சொல்லுனா துரியோதனன் சகுனியை பார்த்து. வேறு மாதிரி காரியம் செய்யணும்னு தாமதப்படுத்தாத. என்ன செய்யணும்? உடனே சகுனி கேட்டான், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். பாண்டவர்கள் அழியணும், அந்த இந்திரபிரஸ்தமே அழியணும், பஞ்சப்பராரிகளாக அங்கே இங்கேயுமாக அவர்கள் அலக்கழிக்கப்படணும், இதுதான் என் ஆசை அப்படின்னா. அப்போ சொன்னால், இதுக்கு போரெல்லாம் கர்ணன் சொல்லுவதை போல சரியாக இருக்காது. யுத்தமெல்லாம் செய்யக்கூடாது, ஏன்னா அவர்கள் பலத்து முன்னாடி நம்மளால் நிற்க முடியுமான்னு நமக்கு தெரியல. ஆனால் எப்பொழுதுமே பகையாழிய உறவாடி கெடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆக அந்த பகைவர்களை நாம் உறவாடி கெடுக்கணும் அப்படின்னா எனக்கு புரியலையேன்னா துரியோதனன். இப்போ இந்த சூதாடுறதில் பகடக்காயை உருட்டுறதில் எனக்கு நிகர் நான் தான் அப்படிங்கிற விஷயம் உனக்கு நல்லா தெரியும்.
என்னை போல ஒருத்தன் பகடக்காயை உருட்ட முடியாது, சூதிலே என்னை வென்றவனே கிடையாது. அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் என் கையில் இருக்கும்போது சூதுக்கு அழைத்து அவர்களை தோற்கடித்தால் என்ன அப்படின்னு சகுனி கேட்டான். அப்படி செய்யலாமான்னு கேட்டான் துரியோதனன். ஏன்? சூதில் எந்த இந்திரபிரஸ்தம் மிகவும் வழமையுடன் இருக்கிறது என்று நீ நினைக்கிறாயோ அந்த இந்திரபிரஸ்தத்திலிருந்து பாண்டவர்களிலிருந்து அவனிடம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் பணயமாக வைக்க சொல்லி தர்மனை தோற்கடித்து அத்தனை பொருட்களையும் மீட்டு உன் கையில் கொடுப்பது என்னுடைய பொறுப்புன்னா. துரியோதனன் அப்படியே அகமகிழ்ந்தான். மகிழ்ந்து கேட்டான், இதுக்கு என்ன செய்யணும், இதை தொடங்குவது எப்படி? நாம் ஒரு சபா மண்டபத்தை கட்டணும், அந்த சபா மண்டபத்தில் ஒரு மிகப்பெரிய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை நடத்தணும், சொக்கட்டான ஆடக்கூடிய விழாவாக அதை மாற்றணும், பாண்டவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கணும். ஆனால் நீயும் நானும் பாண்டவர்களை அழைத்தால் அதுக்குள்ளே ஏதோ சூது இருக்குது, ஏதோ வஞ்சனை இருக்குது, ஏதோ பொறாமை இருக்குது, ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு பாண்டவர்கள் நினைப்பாங்க. அதனால உன் தகப்பனாரை விட்டு அவர்களை அழைக்கணும். திருதராஷன் தர்மனை அழைத்தால் தர்மன் ஒரு நாளும் மறுக்கவே மாட்டான், உடனடியாக புறப்பட்டு வருவான். பெரிய தந்தை மீது அவ்வளவு பெரிய மரியாதை தர்மனுக்கு. உன் தந்தையின் வாயிலாக அவர்களை சொக்கட்டான் ஆட அழைக்கணும், சூது விளையாட அழைக்கணும் அப்படின்னு ஆலோசனை சொன்னான். ஏற்கனவே துரியோதனனுக்கு மனசு முழுதும் தீய எண்ணங்கள் தான். இப்போ தீயவர்களுக்கு திருந்துறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வரும் சில நேரம். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தீயவன் திருந்துவானான்னு கேட்டால் இல்லை, மேலும் மேலும் எப்படி தீமை செய்யலான்னு தான் நினைப்பான். ஏன்னா அவனுடைய எண்ணங்களும் தீமையாக இருக்கும். அவனை சுற்றி உள்ளவனும் அவனை திருந்த விடாமல் பத்திரமாக பாதுகாத்து வச்சுருப்பான். அவன் திருந்திட்டான்னா இவன் உழைப்பு போயிடும், அதனால் அவனை திருந்த விட மாட்டான். இப்போ சகுனி சொல்ல சொல்ல சூதில் பாண்டவர்கள் தோற்று போனால் எந்த மகிழ்ச்சியை துரியோதனன் அடைவானோ அந்த மகிழ்ச்சியை பெற்றான். இப்போ சகுனி சொன்னால், இதுக்கு நாம் எங்கே போய் உத்தரவு வாங்கணும்னா திருதராஷன்ட்ட போய் உத்தரவு வாங்கணும். ஏன்னா நீயும் நானும் அழைத்தால் பாண்டவர்கள் வரமாட்டாங்க, திருதராஷன் அழைத்தால்தான் தர்மன் வருவான், அதனால் அவர்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு எல்லாரும் புறப்பட்டு திருதராஷன்ட்ட வந்தாங்க. திருதராஷன்ட்ட வந்த உடனே சகுனி சொன்னால், உன் மகனுடைய மனக்கவலை என்னன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? உன் மகனுடைய மனக்கவலையை போக்குவது உங்களுடைய கடமை இல்லையா? சரியாக சாப்பிட்றதில்ல, அவன் சரியாக தூங்குறதில்ல, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதை தீர்த்து வைக்க வேண்டாமா அப்படின்னு திருதராஷனை பார்த்து இப்போ சகுனி கேட்டான். உடனே துரியோதனனை திருதராஷன் அழைத்து தன்னுடைய அருகிலே அமர்த்தி கொண்டு அவனுடைய முதுகை தடவி கொடுத்து கேட்டான், அப்பா உனக்கு என்னப்பா துன்பம், இங்கே உனக்கு என்ன குறை இருக்குது? எல்லாரும் நீ சொல்கிறத தான் கேட்குறாங்க. உன்னுடைய தந்தை நானும் உன் சொல்லை கேட்டு தான் நடக்கிறேன், உன் சொல்லுக்கு மாறாக இங்கே யாராவது நடக்கிறாங்களா? உனக்கு என்ன குறை? இந்த ராஜ்யமே உனது தான், உன் தலைமையின் கீழ் தான் அத்தனையும் நடக்கிறது, அழகான மனைவி, அழகான சுற்றம், நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு என்ன கவலை அப்படின்னு திருதராஷன் கேட்டான். நீங்கள் தான் என்ன இப்படி புகழ்ந்துக்கிட்டே போனோம், ஆனால் நான் ஒரு யாசகனை விட கேவலமான நிலையிலே இருக்கிறேன். என்னப்பா இவ்வளவு அந்தஸ்துகளை வைத்துக்கொண்டு உன்னையே நீ ஒரு யாசகன் என்று சொல்கிறாயே என்று திருதராஷன் கேட்டான். ஆமாம், நான் ஒரு யாசகனை போல தான் இருக்கிறேன், ஆனால் இந்த பாண்டவர்களுக்கு நாட்டை பிரித்து கொடுத்து வச்சுக்கோங்கன்னு அவர்களை ஆசி வழங்கி அனுப்பினீர்களே, அவர்களெல்லாம் இன்றைக்கு குபேரனைப் போல் வாழ்கிறார்கள். நான் யாசகனைப் போல் இருக்கிறேன், அவர்கள் குபேரனைப் போல் வாழ்கிறார்கள். மேரு மலையை காட்டிலும் அவர்களுடைய புகழ் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறது, நான் தாழ்ந்து கொண்டே போகிறேன் என்று வேகமாக பேசினான் துரியோதனன். அப்போ திருதராஷன் சொன்னார், இல்லைப்பா, எல்லாத்துக்குமே உன்னுடைய மனசு தான் காரணம். அவர்கள் உனக்கு துரோகமே பண்ணலையே, உன்னை பகையாகவே அவர்கள் நினைக்கலையே, நீயே அவர்களை பகையாக நினைக்கிறாய். கிடையாது, உங்களிடம் அவர்கள் நடிக்கிறார்கள். பகையா என்ன நினைக்கலையா? என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினார்கள் தெரியுமா? ராஜசூய யாகத்துக்கு நான் போனேனே, அந்த ராஜசூய யாகத்தில் யாருக்கு முதல் மரியாதை கொடுத்தார்கள்? இத்தனை கௌரவர்கள் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்காம கிருஷ்ணனுக்கு போய் முதல் மரியாதை கொடுத்து எங்களை அசிங்கப்படுத்தியது பாண்டவர்கள்.
எங்களை கேவலப்படுத்தினாங்க, நான் மறக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லை, என்ன ஒரு அழகான சபா மண்டபம். இந்த இந்திரபிரஸ்தத்து முன்னாடி இந்த அஸ்தினாபுரம் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்குது. நீங்கள் என்னென்னா பாண்டவர்கள் பகை பாராட்டவில்லை என்று சொல்கிறீர்கள். அத்தனை பகையும் அவர்கள் மனதிற்குள்ளே இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் நம்மை விட விஞ்சி நிற்க வேண்டும் என்று அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அழிந்தே தீர வேண்டும் அப்படின்னா உடனே திருதராஷ்டிரன் சொன்னார், ஒரு நாளும் பாண்டவர்கள் உன்னை பகைவர்களாக நினைத்ததே இல்லை. உன்னுடைய உறவைத்தான் அவர்கள் விரும்புகிறார்களே தவிர உன்னுடைய பகையை அவர்கள் விரும்பலை. நான் சொல்கிறத கேளு, உங்களுக்கு என்ன தெரியும், அங்கே நடந்த அவமானம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு திரௌபதி சிரித்த கதையை இப்போ திருதராஷ்டிரனிடம் துரியோதனன் சொல்கிறார். நான் கீழே விழுந்துட்டேன், தடாகத்தில் தண்ணி இருப்பது போல சிற்பி அங்கே ஒரு வேலையை செய்திருந்தான். தண்ணி இருக்குன்னு நினச்சி முதல் அறையை தாண்டுகின்ற பொழுது நான் சற்று என் ஆடையை தூக்கி கொண்டு நடந்தேன். நான் அந்த இடத்துல தண்ணியே இல்லை. அடுத்த அறைக்கு நான் செல்கின்ற பொழுது அங்கே உண்மையாகவே தண்ணி இருந்திருக்கு. முந்தின அறையை போல இதுவும் ஒரு கட்டிடக்கலையினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்று நினைத்து சாதாரணமாக நடந்து சென்றேன். ஆனால் அங்கே உண்மையாகவே தண்ணி இருந்து நான் வழிக்கு கீழே விழுந்துட்டேன். மேலே உப்பரிகையில் நின்று திரௌபதி என்னை பார்த்து சிரித்தது மட்டும் இல்லைப்பா, உங்களையும் சேர்த்து பழிச்சா. குருடன் மகன் குருடனாகத்தானே இருப்பான்னு ஒரு தடித்த வார்த்தை பேசினாலே உங்கள் மருமக. அந்த பழி உணர்ச்சி என் மனசை விட்டு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கவே நீங்காதுன்னா இப்போது மனசில் மிகவும் வேதனை அடைந்தான் திருதராஷ்டிரன். ஏன்னா எப்போ துரியோதனனுக்கு முடிசூட்டி வைத்தானோ அதற்கு பிறகு அவனுக்கு சாதகமாகவே எல்லாரும் பேசணும் அப்படிங்கிற நிலை தான் அந்த அஸ்தினாபுரத்தில் இருந்தது. ஒரு சின்ன தவறை கூட யாராலும் கண்டிக்க முடியவில்லை. ஏன் இதுக்கு மேலே இதை இப்படி செய்யாதப்பான்னு சொன்ன எங்கே தன்னுடைய மரியாதை பறிபோயிருமோன்னு சொந்த தகப்பனாக இருக்கிற திருதராஷ்டிரன் கூட துரியோதனனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத நிலையிலே இருந்தான் என்று பார்த்தால் துரியோதனுடைய ஆணவம் அப்படியே தலைக்கு மேலே ஏறி அப்படி பீடம் போட்டு என்ன செஞ்சது, உட்கார்ந்திருந்தது. இப்படி ஒரு மகனை பெற்றேனே என்று கூட பலமுறை மனதிற்குள்ளே திருதராஷ்டிரன் வருத்தப்பட்டிருக்கிறான் என்று பாரதம் சொல்கிறது. இவனை ஒன்றுமே சொல்ல முடியல, இவன் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், என்னுடைய சொல்லை மதிப்பது இல்லை. ஆனால் வேற வழி இல்லாமல் அவன் மதிக்கவில்லை என்பது வெளியே தெரிஞ்சா அது எனக்கு மிகப்பெரிய மானக்கேடு என்கின்ற காரணத்தினால் அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் நான் கட்டுப்பட்டு போகக்கூடிய நிலையிலே இருக்கிறேனே என்று திருதராஷ்டிரன் பல இடங்களில் நொந்து போனதாக மகாபாரதம் மிக தெளிவாக சொல்கிறது. ஆக எத்தனையோ இடத்துல பிள்ளைகளுடைய கை ஓங்கி இருக்கு, பெற்றோர்களுடைய கை தாழ்ந்திருக்கு. எப்பொழுதுமே பெற்றோர்கள் சொல் கேட்டு பிள்ளை நடந்தா அதை விட ஒரு பெரிய குடுப்பன் அந்த பெற்றோர்களுக்கு உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. ஆனால் பாரத காலத்திலே பிள்ளையினுடைய சொல்லை பெற்றோர்கள் கேட்க வேண்டிய நிலை இருந்திருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் திருதராஷ்டிரன். எப்பொழுதுமே நல்ல பிள்ளைகள் பெற்றோர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பார்கள். ஆனால் தீய பிள்ளைகளுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கக்கூடிய நிர்பந்தம் தீய குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களை வந்து சாரும். இதெல்லாம் விதி. அதை மாற்றுறதுக்கு பகவானை தான் நம்ம என்ன செய்யணும், பிரார்த்திக்கணும். எவ்வளவோ அறிவுரை சொல்கிறான், அவங்கள பகையாக நினைக்காத, அவங்கள விரோதமாக நினைக்காதப்பா, அவங்க ஒன்று அப்படி நினைக்கவே இல்லை அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் துரியோதனன் கேட்க மாட்டேங்கிறான். இப்போ என்ன செய்யலாம், இப்போ என்ன செய்யணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்ட உடனே சகுனி இடையில புகுந்து சொன்னான், ஒன்றும் இல்லை, ஒரு சொக்கட்டான் விளையாடக்கூடிய ஒரு ஆட்டத்தை தொடங்கணும். அதாவது ஒரு சூது போரை நிகழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏனென்று சொன்னால் இதை மாதிரி துரியோதனுடைய பகை அதிகரிச்சுட்டே போச்சுன்னா அது யுத்தத்தில் வந்து முடியும். யுத்தத்தில் என்ன ஆகும், நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படும். யார், சகுனி திருதராஷ்டிரன் சொல்கிறான், நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படும். அந்த பழியும் பாவமும் யார் தலையில் வந்து விழும்,
உங்கள் தலையில் தான் வந்து விழும். அதனால் யுத்தமே வேண்டாம், கத்தியே வேண்டாம், இரத்தமே வேண்டாம், ஆனால் ஒரு போர் நடக்கணும், துரியோதனுடைய மனசு சாந்தமாகணும். அப்போ அதுக்கு என்ன வழின்னு திருதராஷ்டிரன் கேட்டான். யுத்தமே இல்லாமல், ஆயுதங்களே இல்லாமல், இரத்தமே சிந்தாமல் ஒரு போர் நடத்தணும்னா அது சூது போராகத்தான் இருக்கணும். அதனால் நீங்கள் ஒரு சபா மண்டபத்தை கட்டி சொக்கட்டான் ஆடக்கூடிய விளையாட்டல் இங்கு நிகழப்போகிறது என்று அறிவிப்பு செஞ்சு எல்லாரையும் அழைப்பு விடுப்பது போல பாண்டவர்களையும் நீங்கள் அழைக்கணும். உங்கள் பேச்சை கண்டிப்பாக தர்மன் மீற மாட்டான், புறப்பட்டு வருவான், அவன் எங்களோடு சூது ஆடட்டும். அந்த சூதில் ஒருவேளை நாங்கள் வெற்றி பெற்றால் கிடைத்த பொருட்களை வைத்து இந்திரபிரஸ்தத்தை போல அஸ்தினாபுரத்தையும் பிரகாசமாக உருவாக்கி விடலாம் என்பது துரியோதனுடைய எண்ணம். அந்த எண்ணத்துக்கு நீங்கள் துணையாக இருக்கலாம்ல, நீங்கள் ஒரு ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று சகுனி மிக தந்திரமாக திருதராஷ்டிரனுடைய மனசை மாற்றி, திருதராஷ்டிரன் வேறு வழி இல்லாமல் கட்டிடக் கலைஞர்களை அழைத்து ஒரு அழகான சபா மண்டபத்தை கட்ட வைத்து அங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை நிகழ்த்துவதற்கு தயாராகி எல்லாருக்கும் ஓலை அனுப்பி இப்போ விதுரனை அழைத்து பாண்டவர்களை போய் கூட்டிட்டு வான்னா. பாண்டவர்களை போய் இந்த சபா மண்டபத்தை பார்ப்பதற்கு அழைத்து கொண்டு வா. மிகப்பெரிய ஒரு கேளிக்கை நடக்கிறது, அதில் அவர்களும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கட்டும், போய் கூட்டிட்டு வான்னா. விதுரன் உடனே புறப்பட்டு என்ன செஞ்சார், நேராக புறப்பட்டு இந்திரபிரஸ்தத்துக்கு வந்தார். இப்போ விதுரனுடைய தேர் தர்மனுடைய அரண்மனை வாயிலில் வந்து நிற்கிது. எல்லாரும் ஓடோடி வந்து அவருடைய கால்களில் விழுந்து வணங்கி அவரை அரவணைத்து, என்ன வேணும், திடீர்னு எங்கள் இடத்துக்கு வந்திருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லும்போது இது திருதராஷ்டிரனுடைய அழைப்பு. ஒரு மிகப்பெரிய சபா மண்டபத்தை திருதராஷ்டிரன் கட்டி இருக்கிறார். அங்கே மிகப்பெரிய ஒரு விழா நடைபெற இருக்கிறது. அந்த விழாவிற்கு உங்களை அழைத்து வரும்படியாக உங்களுடைய பெரிய தந்தை சொல்லி அனுப்பியிருக்கிறார், அதை சொல்லுவதற்காக நான் வந்தேன் என்று விதுரன் சொன்ன உடனே, அங்கே என்னத்திற்காக எங்களை அழைக்கிறார்கள் என்று கேட்ட உடனே ரொம்ப அழகாக விதுரர் சொல்லுவார், அங்கே மிகப்பெரிய ஒரு சூது போரை நிகழ்த்துகிறார்கள், அங்கே ஒரு சூதாட்டம் நிகழப்போகிறது, அந்த சூதாட்டத்தில் நீங்களும் கலந்து கொண்டு அந்த கேளிக்கை அனுபவிக்க வேண்டும் என்று உங்களுடைய பெரிய தந்தை உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே யோசித்தான் தர்மன். நாங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணுமா, நாங்கள் என்ன செய்யணும், வரலாமா, வந்து அந்த சூதில் கலந்து கொள்ளலாமா என்று கேட்ட உடனே விதுரன் சொன்னார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வர வேண்டான்லாம் நான் சொல்ல முடியாது, அவருடைய ஆணை இது, அவருடைய எதிர்பார்ப்பு இது, அவருடைய விருப்பம் இதுன்னு என் மூலமாக சொல்லி அனுப்பினார், அதை சொல்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன்ப்பா, அதனால் வருவதும் வராததும் உன்னுடைய விருப்பம் அப்படின்ன உடனே பீமன் சொன்னான், வேண்டானே நம்ம போக வேண்டாம், ஒரு மிகப்பெரிய சதி நடக்கிறது, உங்களை எந்த நிலையிலும் வெல்ல முடியாது என்று நினைக்கக்கூடிய துரியோதனாதிகள் சூது போரின் வாயிலாக உங்களை தந்திரமாக வெல்ல நினைக்கிறார்கள், நம்ம போக வேண்டாம். ஏன்னா 1-2 அக்கிரமமாக பண்ணான் துரியோதனன், என்னை பாம்புகளை விட்டு கடிக்க விட்டான், என்னை கயிறு போட்டு கட்டி கங்கையில் கொண்டு போய் வீசிட்டு வந்தான், இப்படி எத்தனையோ அக்கிரமங்களை பண்ணவனை நம்பி கண்டிப்பாக போகக்கூடாதுன்னு பீமன் சொன்னான். அர்ஜுனன் சொன்னான், பீமன் என்ன சொல்கிறானோ அதுதான் என்னுடைய உள்ள கிடக்கையும் என்று சொன்னான். நகுலனும் சகாதேவனும் சொன்னார்கள், ஆமாண்ணே நாம் அங்கே போக வேண்டாம், போனால் நமக்கு ஆபத்து தான். உடனே தர்மன் சொன்னான், அவன் ஏதோ சூழ்ச்சியை மையமாக வைத்து தான் என்னை அழைக்கிறான் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது, ஆனாலும் என்னுடைய பெரிய தந்தையினுடைய வாக்கை மீறுவது அவ்வளவு சரியல்ல, வா என்று மகனை அழைத்தால் போக வேண்டியது நம்முடைய கடமை, அதனால் எல்லாரும் புறப்படுங்கன்னு புறப்பட்டு நேராக அஸ்தினாபுரம் போனாங்க. நேராக அஸ்தினாபுரம் போனாங்க. அஸ்தினாபுரம் போய் ராத்திரி ஓய்வெடுக்கிறான் தர்மன். ஓய்வெடுக்கும்போது அவன் மனசு சொல்லுது, வியாசர் வந்தார் ராஜசூய யாகத்துக்கு, 13 ஆண்டுகள் உங்களுக்கு நேரம் சரியில்லை, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், பெரிய சிக்கலில் மாட்டிக்கிடுவீங்க, யுத்தம் இதனால் வரும், அந்த யுத்தத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நீ காரணமாயிருவேன்னு சொன்னார், இதுவே அதுக்கு ஒரு அஸ்திவாரமாக அமைந்து விடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு படுத்தான். காலையில் எழுந்தா அந்த மண்டபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தின் மத்தியில் பாண்டவர்கள் அமர்ந்திருந்தார்கள். இப்போ சகுனி அவனை சூதுக்கு அழைக்கிறான். அப்போ தர்மன் கேட்டான் சகுனியை பார்த்து, உனக்கு என்ன இந்த சூழ்ச்சி,
நான் நிம்மதியாக ஆட்சி செய்வது உனக்கு பிடிக்கலையா? சூது ஆகாது என்று ஞானிகள் சொல்லவில்லையா? நமக்கு போதித்த பெரியோர்கள் சொல்லவில்லையா? நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லையா? அப்பேற்பட்ட சூதை நீ விளையாடவா என்று என்னை அழைத்தால் எப்படி நியாயம் என்று கேட்டான் தர்மன். ஏன்னா அவன் தான் விடிய விடிய சிந்திச்சிருக்கானே, நம்மளால் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு 1க்கு 10 தடவை நீ யோசிக்கணும்னு வியாசர் சொன்னதை மனசில் நினச்சிக்கிட்டு, சூது சாஸ்திரங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம், நான் வரமாட்டேன்னா. அவன் சொன்னான், மன்னர்கள் சூதாடுவது என்பது மன்னர்களுடைய வாழ்நாளிலே அது ஒரு மரபு, அது எல்லா மன்னர்களும் கேளிக்கைக்காக அந்த காரியத்தை செய்வார்கள், இதில் என்ன சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே தர்மன் சொன்னான், இல்லை சூது விளையாடுறதுல எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லை, அது சத்திரியனுடைய வேலை அல்ல, சத்திரியனுடைய வேலை போர் செய்வது, சூதாடுவது அல்ல என்று தர்மன் சொன்னான். அப்போ சகுனி சொன்னான், வீரம் இருப்பவன் போர் செய்வான், விவேகம் இருப்பவன் சூதாடுவா, ரெண்டும் தான் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம். நல்ல பராக்கிரமசாலி, தன்னுடைய பராக்கிரமத்தை நம்பியவன் வீரனாக இருப்பான். அந்த வீரன் போரின் மூலமாகத்தான் ஒருத்தனை சந்திக்கணும்னு நினைப்பான். ஆனால் விவேகம் உள்ளவன் தான் இந்த சூதின் வாயிலாக ஒருவனை சந்திக்க வேண்டும் என்று நினைப்பா. உன்ட்ட வீரம் இருக்கு தர்மா, ஆனால் விவேகம் இல்லை என்று நினைக்கிறேன். சூது என்ற உடனே பயப்படுற, நீ ரொம்ப அஞ்சுகிறாய். ஏன்னா உன்னிடம் உள்ள வளங்கள் எல்லாம் எங்கே பறிபோய் விடுமோ என்று பணத்தின் மேல் உனக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் உன்னை சூது செய்யாமல் தடுக்கிறது. அவனை எப்படியெல்லாம் தூண்டணுமோ அப்படியெல்லாம் சகுனி என்ன செஞ்சான், தூண்டுனா. உடனே அவன் அப்பமும் சொல்கிறான், இல்லை நான் வரல அப்படின்னா. உடனே சகுனி சொன்னான், நீ பெரிய கோழை மட்டும் இல்லைப்பா, நீ பெரிய கஞ்சன், எங்கள் கையில் உள்ள காசெல்லாம் கரைஞ்சி போயிடுமோன்னு பயப்படுறேன்னா. பக்கத்தில் இருந்து கர்ணன் சொன்னான் தர்மனை பார்த்து, இந்த சாதாரண சூது போருக்கே இவ்வளவு தயங்குற நீங்களா போர்க்கருவிகளை தாங்கி போர்க்களத்தில் போர் செய்து எங்களையெல்லாம் வெல்லப் போகிறீர்கள்? உங்களை பார்த்தாலே நகைப்பாக இருக்கிறது அப்படின்னா. உடனே அர்ஜுனன் சொன்னா, எழுந்துங்க பார் கர்ணா, என் சகோதரனை இந்த சபையிலே இழிவாக பேசுவதை என்னால் பொறுத்து கொள்ள இயலாது, உன் நாக்க அறுத்துருவேன்னா. யாரு? அர்ஜுனன். இவன் அர்ஜுனன் கையை பிடிச்சிக்கிட்டான். தர்மன், விட்டுருப்பா, எதுவுமே பேசாதப்பா. ஏன்னா இவன் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கிற ஒரே விஷயம், ஒன்னால சண்டை வந்துடும், சண்டைக்கு ஏதோ ஒரு வகையில் நீ காரணமாயிருவே, பெரிய யுத்தம் வரும், அந்த யுத்தத்தில் குல நாசமாகும்னு வியாசர் சொல்லிட்டு போயிருக்காரு. நம்மளால் எந்த சண்டையும் வந்துடக்கூடாது, நம்மளால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் மனசில் இருந்ததே தவிர வேறு எந்த எண்ணமோ தர்மனுடைய மனதிலே இல்லை. இன்னொன்று, மிகச்சிறந்த மன்னன், சாத்வீகமானவன், ஒழுக்கமானவன், நெறிமுறைகளோடு கூடிய வாழ்க்கையை வாழக்கூடியவன் தர்மன். எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், யாருக்குமே வாழ்க்கையில் தீமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன். எத்தனையோ சிறப்பம்சங்கள் ஒரு மனுஷன்கிட்ட இருந்தாலும் சில பலவீனங்கள் அவனிடம் இருக்கும். அது எப்பேற்பட்ட ஆழாக இருந்தாலும் ஒரு சின்ன பலவீனம் இருக்கும். அந்த பலவீனம் தான் தர்மனுக்கு சூது மீது தன்னை அறியாமல் இருந்த ஒரு ஆவல். அதை வச்சு தான் ரொம்ப அழகாக என்ன செஞ்சான், சகுனி ஸ்கெட்ச் போட்டா. எது தர்மனுக்கு பலவீனம், சூதாடுறதுல அவனுக்கு விருப்பம் உண்டு, ஆனால் விருப்பம் இல்லாதது போல் அவன் நடிப்பான். அந்த விருப்பத்தை ஏதோ ஒரு காரணத்திற்காக மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருப்பான். அந்த பூட்டை சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி நல்ல ஒரு சாவியால் திறந்துட்டோம்னு சொன்னால் தர்மன் தப்பிக்க முடியாதுன்னு ரொம்ப முதன்மையாக ஒரு வார்த்தையை சொன்னான். நீ கோழை மட்டும் இல்லைப்பா, நீ மிகச்சிறந்த ஒரு கஞ்சன், உன்ன மாதிரி கஞ்ச பயலை நான் லோகத்தில் பார்த்ததில்லை. எங்கே இந்திரபிரசத்தினுடைய வழத்தெல்லாம் இந்த சூதாட்டத்தில் தோற்று விட்டுருவோமோன்னு பயந்து தானே நீ சூதாட வரமாட்டேக்கேன்னு கேட்ட உடனே, சரி நான் ஆட தயார்னா, நான் ஆட தயார்னா. அப்பமும் எனக்கு சூது வேண்டாம்னு ஒத்த காலில் நின்றுருந்தான்னு வைங்க, இந்த பாரத போரே இல்லை. ஆனால் சரி நான் போராட தயார், நான் சூதாட தயார் என்று சொன்ன உடனே தர்மன் இப்பொழுது சகுனியை பார்த்து கேட்டான், யார் சூதாட போகிறா, என் கூட விளையாட போகிறது யார், எனக்கு எதிராக பகடையை உருட்ட போகிறது யார் அப்படின்னு தர்மன் கேட்டான். உடனே சகுனி சொன்னான், துரியோதனுடைய மாமன் நான் தான் பகடையை உருட்ட போகிறேன் அப்படின்னா.
அப்போ யார் பணைய பொருளை வைக்க போகிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே என் மருமகன் தான் பணைய பொருளை வைக்க போகிறான், துரியோதனன் தான் பணைய பொருளை வைக்க போகிறான். அப்பமாவது சுதாரிச்சிருக்கணுமா இல்லையா தர்மன்? போட்டி எனக்கும் துரியோதனனுக்கும் தானே, எனக்கும் உனக்கும் இல்லையே. நீ ஏன் பகடையை உருட்டணும்னு புத்திசாலித்தனமாக கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. ஆனால் நம்ம வென்று விடலாம் என்கின்ற தப்பு கணக்கை போட்டு நான் சூதாட தயார் என்று சொல்லி முதல் சுற்றில் ஒரு முத்து மாலையை பணயமாக வைத்தான். தர்மன் ஒரு முத்து மாலையை பணயமாக வைத்தான். இப்போ சகுனி அவன்கிட்ட உள்ள ஒரு சிறப்பை பாருங்க. அவன் எந்த எண்ணெய் நினைத்து பகடக்காயை உருட்டுறானோ அந்த எண்ணு தான் விழும். அவன் 5ன்னு நினச்சி உருட்டினா 5 தான் விழும். அவன் 9ன்னு நினச்சி உருட்டினான்னா 9 தான் விழும். மாறாக இன்னொரு எண்ணு விழாது. அப்போ முதல் சுற்றில் இந்த எண்ணு தான் விழணும்னு சகுனி நினைக்காம எல்லாரையும் போல பகடையை உருட்டினான். 5 விழணும், 2 விழணும், 3 விழணும் நம்ம நினைக்கவே இல்லை முதல் சுற்றில். ஏன்னா எந்த எண் விழ வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த எண் விழுந்துடும். அப்போ முதல் சுற்றில் நாம் நினைக்கிற எண்ணு விழக்கூடாதுன்னு சகுனி நினச்சான். அதனால் எந்த எண்ணையுமே மனசில் நினைக்காம பகடையை உருட்டினா. இப்போ வெற்றி யாருக்கு? தர்மனுக்கு. சகுனி நினச்ச எண்ணு விழலை, ஏன்னா அவன் எண்ணை நினைக்கவே இல்லையே, அதனால் விழலை. அப்போ வெற்றி யாருக்கு வந்தது? தர்மனுக்கு வந்தது. ஒரு முத்து மாலையை பரிசாக பெற்றான். அவன் முத்து மாலையை தான் பணைய வைத்தான். அப்போ ஒரு முத்து மாலைக்கு பதிலாக கௌரவர்கள் பக்கம் இருந்து இன்னொரு முத்து மாலை தர்மனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ 2 முத்து மாலை வெற்றி. இவன் மாலையோடு சேர்த்து இன்னொரு மாலை வெற்றி. இந்த சூதாட்டத்தில் முதல் சுற்றில் ஒருத்தன் வெற்றி பெற்றுட்டான்னு வைங்க, அவன் எவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்தாலும் அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டான். விட்டதை பிடிக்கணும்னு அதிலே தான் உட்கார்ந்துருப்பானே தவிர அதை விட்டு எந்திரிக்கவே மாட்டான். இப்போ 2வது சுற்று. இந்த 2வது சுற்றில் இவன் என்ன எண் நினச்சானோ அந்த எண் வந்து விழுந்தது. இப்போ சகுனி எண்களை நினைக்க ஆரம்பித்து விட்டான். ஏன்னா முதல்ல நினைக்கல. ஏன்னா தர்மனை ஜெயிக்க விட்டாதான் அந்த ஆர்வத்தில் அவன் திரும்ப நம்மகிட்ட விளையாடுவான், தோற்று போவான், எல்லாத்தையும் இழந்து போவாங்கிறது யாருடைய கணக்கு? சகுனியினுடைய கணக்கு. அதனால முதல் சுற்றில் எந்த எண்ணையுமே நினைக்காம தோற்று போன சகுனி 2வது சுற்றிலிருந்து தன்னுடைய எண் எது என்று அவனே தீர்மானித்து வெற்றி மேலே வெற்றியை அடைந்தான். தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டு வருகிறான் தர்மன். தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டே வருகிறான். முதல்ல ரதத்தை இழந்தான் யார்? தர்மன். சேனைகளை இழந்தான். யானை, குதிரை, எல்லா பணிப்பெண்கள், பணி ஆட்கள், நாடு, இது எல்லாத்தையும் 11 சுற்று சூதாடி அத்தனை இழந்தான். அப்போ 10 சுற்று வரைக்கும் ரதம், சேனை, யானை, குதிரை, பணிப்பெண்கள், பணியாட்கள் என்று அத்தனையும் இழந்த தர்மன் 11வது சுற்று விளையாடுறான். யாரை பணயமாக வச்சு? சகோதரர்களை பணயமாக வைத்து. இந்த 11வது சுற்றில் தன்னுடைய சகோதரர்களை பணயமாக வைக்கிறான். முதல்ல யாரை பணயமாக வைத்தான் தெரியுமா? நகுலனை. 2வது சகாதேவனை. 3வது பீமனை பணயமாக வைத்தான். 4வதாக அர்ஜுனனை பணயமாக வைத்தான். 5வதாக தன்னையே பணயமாக வைத்தான். ஒட்டு மொத்தமாக தோற்று போய் இப்போ நின்னான். இப்போ எல்லாத்தையும் இழந்தாச்சு. குதிரைப்படை, யானைப்படை, சேனைகள், பணியாட்கள், நாடு, நகரம், ஏன் தன்னோடு சேர்த்து 4 சகோதரர்களையும் பணயம் வைத்து அத்தனை இழந்து போனான். இப்போ அப்படியே தலை கவிழ்ந்து நின்றான். சகுனி சொன்னால், தோற்று போயிட்டேன்னு கவலைப்படாத, நீ வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா. அப்பமா அது புத்தி வேண்டாமா? வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா. அவன் சொன்னான், எப்படி? என்கிட்ட பணைய பொருள் ஒன்றுமே இல்லையேன்னா. ஏன் இல்லை? எவ்வளோ பெரிய பணைய பொருளை உன் கையில் வச்சுருக்க? உன்னுடைய மனைவி திரௌபதி இருக்காள், அவளை வச்சு ஆடு. வெற்றி ஓம்பக்கம் வந்தால் இழந்த அத்தனை நீ திரும்ப பெற்று விடலாம் அல்லவான்னா. இவ்வளத்தையும் இழந்து நிற்கிறோமே, இத்தனை முறை தோற்ற நாம கடைசியாக திரௌபதியை வச்சு விளையாடலாமா?
தன்னை நம்பி வந்தவளை வைத்து பணையப் பொருளாக அவளை வைத்து விளையாடலாமா? அது சரிதானா? எதுவுமே யோசிக்கலை. ஏன்னா சூது மனிதனுடைய மனச மயக்கும். கள்ளை விட காமத்தை விட கொடியது எது என்று கேட்டால் சூது. நல்லது கெட்டது தெரியாது, விதி வலியது. இப்போ என்ன செஞ்சான்? அவன் பேச்சை கேட்டு திரௌபதியை பணயமாக வைத்தான். கடைசி சுற்றிலும் சகுனி நினைத்தது தான் நடந்தது. தர்மன் முற்றிலுமாக தோற்று போனான். தோற்று போன உடனே அத்தனை பேரும் தலைகவிழ்ந்து நின்றார்கள். இப்போ அப்படியே மகிழ்ச்சியினுடைய ஆரவாரத்தில் அப்படியே கிடந்து குதிச்சான் துரியோதனன். குதிச்சுட்டு விதுரனை பார்த்து சொன்னா, இவர்கள் எல்லோரும் இனி என்னுடைய அடிமை. நீ என்ன செய்ய, நேராக திரௌபதி இருக்கிற இடத்துக்கு போய் நான் அழைத்தேன் என்று அழைத்து கொண்டு வாருங்கள்னு விதுரன்ட்ட சொன்னார் துரியோதனன். அழைத்து கொண்டு வாருங்கள், என்னுடைய அரண்மனையினுடைய குப்பைகளை எல்லாம் கூட்டி பெருக்கக்கூடிய பணிப்பெண் வேலையை அவளுக்கு இன்றிலிருந்து நான் கொடுத்தேன், அவளை அழைத்து வாருங்கள். அவள் இந்திரபிரஸ்தத்தில் மகாராணி. அவளை போய் அழைச்சிட்டு வந்து என் அரண்மனை குப்பையெல்லாம் கூட்டி அள்ள சொல்லுன்னா. விதுரன் சொன்னார், துரியோதனா, யமலோகத்தை நோக்கி உன்னுடைய அடிகளை நீ வெகு வேகமாக எடுத்து வைக்கிறாய். சொன்னதை கேள், தயவு செய்து ஆணவத்தில் ஆடாதேன்னு விதுரன் சொன்னார். என்னைக்கு நான் சொன்னதை நீர் கேட்டிருக்கீரு? நீர் போக மாட்டீர்னு எனக்கு தெரியும், ஏன்னா பாண்டவர்கள் பக்கம்தான் நீர் அப்படின்னு தன்னுடைய சாரதியை கூப்பிட்டு நேராக போய் திரௌபதியை அழைச்சிட்டு வாங்க.